குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அவுட் சைட்ல ஸ்மைல், இன்சைட்ல ஸ்ட்ரகிள். உண்மையான வாழ்க்கை இதுதானே. நம்ம எல்லாரும் மோஸ்டா இப்போ அப்படித்தானே வாழ்ந்து இல்லையா? நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? அது உண்மையான சிரிப்பா இல்ல சிரிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? உங்க போட்டோ கேலரியில ரொம்ப அழகான ஹாப்பியான போட்டோஸ் இருக்கு. ஆனா உங்க ஹார்ட்ல என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த வீடியோ ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சனுக்காக கிடையாது. ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த மாதிரி கட்டாயத்துல இருக்க மோஸ்ட்லி ஹார்ட் பிரேக் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வீடியோ. நம்ம வாழ்க்கையில ரெண்டு பகுதி இருக்கு. ஒண்ணு வந்து அவுட் சைடு லைஃப், இன்னொன்னு இன்சைடோட லைஃப். அதாவது அவுட் சைடுனா அத மத்தவங்க பார்வைக்கு நம்ம எல்லாம் ஓகேவா ஃபைனா இருக்கிற மாதிரி. ஆனா இன்சைடு நம்ம மனசுக்குள்ள ஒரு வெறுமை, நமக்குள்ள இல்லையா, ஒரு தனிப்பட்டு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வெறுமை. என்னதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில, எது செஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒரு தோல்வி இருக்கு. ஈவன் சக்சஸா இருந்தா கூட ஏதோ ஒரு ட்ரைனஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஒரு பொது வலைதளங்கள் அந்த சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் சூப்பரா நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றோம், சர்ப்ரைஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா ரியாலிட்டியில அன்னைக்கு நைட் த சேம் டேவே நம்ம லோன்லியா இருக்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? சிலர் எல்லாரும் சுத்தி சொந்த பந்தங்களோட இருந்தாலும் தனிமையாக இருக்காங்க. ஆபீஸ்ல டீம் லீடர் கான்பிடென்டான ஒர்க் செம்ம போயிட்டு இல்லையா? ஆனா வீட்டுக்குள்ள இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருக்கு. யாருக்கிட்டையுமே எனக்கு வேதனையே சொல்ல முடியாது. அது ஒர்க் ப்ரெஷரா, நம்மளோட பர்சனல் லைஃப் ப்ரெஷரா, நமக்கே என்னன்னு தெரியல. காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பண்ண ஜாலியா இருக்கும். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க யாருமே கிடையாது, எவ்வளவு ஜாலியா இருக்கு, எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நைட்டு வீட்டுக்கு வந்தா நீங்க ஓவர் திங்கிங் பண்ணி தூக்கமே இல்லாம உங்க உள்ளுக்குள்ள உடைஞ்சிட்டே இருக்கீங்க. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சினிமா ட்ரெய்லர் ஹாப்பியா இருக்கும், மூவி தான் கொஞ்சம் ஹெவியா இருக்குல்ல. நம்ம எமோஷனலை வந்துட்டு நம்ம ஹைட் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுல இல்லையா நம்மளையே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஆக்டிங் கிடையாது, இது வந்து ஒரு சர்வைவல் தான் இல்லையா? நம்ம சொசைட்டி வந்துட்டு ஒரு ரூல் வச்சிருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கணும், மத்தவங்க முன்னாடி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்ன கஷ்டம் வந்தாலும். ஆனா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதை மட்டும் நமக்கு சொல்லவே இல்லை. என்ன நடந்தாலும் சரி, நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், இது மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் மத்தவங்க முன்னாடி பயங்கர ஒரு நடிப்போட இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு அப்பா ஃபுல் டே பயங்கர ஒர்க் ப்ரெஷர், ஆனா வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்க பார்க்கும்போது ஒரு ஸ்மைல். பட் அலைக்குள்ள ஓடிட்டு இருக்குதுன்னா இஎம்ஐ, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க் ப்ரெஷர், இதெல்லாம் ஒரு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவங்களால அழகவே முடியாது. ஏன்னா அவங்க அப்பா வீட்டோட தலைவர், குடும்ப தலைவர் இல்ல, ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ அம்மாவை எடுத்துக்கோங்க, எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து கேர் பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட யாராவது நீ ஓகேயா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லை. நீ ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க, யாருமே கேட்கறது இல்லை. அவங்களுக்கு எவ்வளவு டயர்ட் இருந்தாலும் ஆனா அதை அவங்க வெளியே சொல்லிக்க முடியாம அவங்களுடைய கடமைகளை அவங்க செஞ்சுருக்காங்க. இப்ப யங்ஸ்டர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீம்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனா ஃபெயிலியர்ஸ் எப்பவுமே வந்து மற்றவங்களை பார்க்கும்போது, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு கம்பேரிசன், இவன் நல்லா இருக்கான், நம்ம ஏன் இப்படி வரல, நம்ம கூடயே தானே படிச்சான், ரெண்டு பேரும் ஒன்னா தானே வந்தோம், ஆனா இன்னைக்கு அவனோட லைஃப் இப்படி இருக்கே, இதை யோசிச்சு 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 அவனுக்குள்ள ஒரு ப்ரெஷர் ஆகுது. மற்றவங்களை பார்க்கும்போது அவனுக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி தோணுது. அப்ப அது இன்னமும் அவன் என்ன சொல்றது, ஒரு டிப்ரெஷனுக்குள்ள தள்ளிடு. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஜெனரேஷனோட ப்ராப்ளம், ஒரு எவ்ரிடே ஒரு ப்ராப்ளம். நம்ம சொசைட்டி வந்து சக்சஸ் மட்டும்தான் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸ்ட்ரகிள் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லிட்டுதான். ஒரு பையன் இருக்கான், எப்பவுமே சிரிச்சதோட சந்தோஷத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவனுக்கு எந்த டென்ஷனும், வாழ்ந்தா இவனை மாதிரிதான் ஹாப்பியா இருக்கும், இன்னும் ஜாலியா இருக்கா, இவன் கூட இருக்கும் போதே நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க கிட்ட வந்து கேட்டாங்க, நீ உண்மையாவே ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஒரு கொஸ்டின் கேட்டதும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. அடுத்த செகண்ட் அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. அவன் சொன்னான், நான் ஓகேன்னு சொல்றதுக்கு என்னால முடியும், ஏன்னா நாட் ஓகே. பட் ஆனா மத்தவங்க முன்னாடி நான் நல்லா இருக்கிற மாதிரி காட்டுவேன், ஏன்னா நான் யாரையும் டென்ஷன் படுத்தி எனக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு இமேஜை நான் கிரியேட் பண்ணிக்க விரும்பலன்னு சொன்னாங்க. அந்த மூமெண்ட், அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவன் ரியலா ஃபீல் ஆகி அவனுடைய வேதனைகளை அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணான்.
அப்பதான் ஒரு லைட்டா ஃபீல் ஆகுறாங்க. நம்ம எல்லார்கிட்டயும் பேசணும். எல்லாரும் யாராவது நம்மகிட்ட சொல்ல வராங்க, அதை காது கொடுத்து கேட்கணும். இல்லைன்னா நம்ம சிரிச்சுட்டு போறது ஒரு மாஸ்க் மாதிரி ஆயிடும் இல்லையா? இப்போ ஹானஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? உங்க லைஃப் யாராவது உண்மையா உங்ககிட்ட உங்க கஷ்டம் என்ன, நீ ஓகேயா, உங்களுக்காக கேர் பண்ணி உங்களுக்காக உண்மையாவே உங்க பெயின அவங்க அதை அவங்களோட பெயினா நினைச்சு ஃபீல் பண்ணிருக்காங்களா? நான் ஒண்ணு சொல்லுது, லைஃப்ல ஸ்ட்ரகிள் வரது யாருமே ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்ட்ரகிள் வந்தா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், உடைஞ்சு போயிடும் இல்லையா? ஆனா ஸ்ட்ராங்கான ப்ராப்ளம் அப்படி இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படிலாம் காட்டுறவங்க ப்ராப்ளம் இல்லாதவங்க கிடையவே கிடையாது. அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு பார்த்து ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க. முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு கஷ்டம் இருக்கு, அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை டினை பண்ணக்கூடாது. டினை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய பெயின் டபுள் ஆகும். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட சொல்யூஷன் என்னன்றதை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க. கம்பேர் பண்ணாதீங்க, யாரையுமே பார்க்காதீங்க. மத்தவங்களுடைய ஹாப்பினஸ் மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. நமக்கு இப்படி இல்லையேன்னு யோசிக்கிறீங்க. தெரியாது உங்களுக்கு. ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஸ்டேஜ்ல அவங்களுக்கு இதுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு பெயினும் ஒரு ஸ்ட்ரகிளும் இருந்துட்டாங்க. நீங்க உங்க ஜேர்னியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. முதல்ல பேசு, மனசு விட்டு பேசுங்க. அது நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. நல்ல ஒரு ஃப்ரெண்டா இந்த குழந்தைகள் அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு ஸ்மால் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது எப்பவுமே போன் இல்லாம ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. கொஞ்சம் நேரமாவது ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. ஒரு நல்ல மியூசிக் கேளுங்க. நீங்க அது பட் உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா பட் மைண்ட் காம் ஆகும். ஏதாவது ஒரு யோசனையில குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னதுன்னா, உங்களை நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும் நீங்க எதிர்பார்க்கலாம், அது ஒரு வேற விதம். பட் நீங்க முதல்ல உங்களை புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க என்ன தவறு பண்ணிட்டு நீங்க முதல்ல உங்களுக்கு உங்களை அனலைஸ் பண்ண பாருங்க. நீங்க உங்களை விட்டு போவாங்க. முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் லவ் தேவை. இதுதான் உண்மையான உங்களுடைய ரியல் படம். உங்க நினைவுல ஒண்ணு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில இப்ப நீங்க கடந்துட்டு இருக்க இப்ப உங்ககிட்ட இருந்த சூழ்நிலை இது பெர்மனன்ட் கிடையாது. இதுவும் கண்டிப்பா கடந்து போகும். இப்ப இருக்கிற இந்த பெயின் நாளைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா மாறும். சரிங்களா? யாருக்கிட்டையாவது மனசை விட்டு பேசணும் வச்சுன்னா தயவு செஞ்சு போய் பேசுங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மறைமுகமான ஒரு வழி இருந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? அது தெரியாம இருக்கலாம் மத்தவங்களுக்கு, பட் உண்மை அதுதான். சரிங்களா? அதனால நம்ம என்ன நம்ம யாருக்காவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம வேதனையை ஷேர் பண்ண போறோம்னா தயவு செஞ்சு கேட்கிறவங்க உங்க வேர்ட்ஸ் உங்களுக்கு கவனம் கொடுங்க. அவங்களுடைய வார்த்தைகளால அவங்களை காயப்படும். அவங்க செஞ்ச தவறை நீங்க குத்தி காமிச்சு அவங்கள கில்ட் உண்டு பண்ணாங்க. புரியுங்களா? நீங்க ஆதரவு பண்ண முடியலன்னா நீங்க அவாய்ட் கூட பண்ணிட்டு போயிடுங்க. பட் அவங்களை காயப்படுத்தாது. திருக்குறள் இந்த இதை சொல்லுது, இனிய உளவாக இன்னாத குரல் பணி இருக்க தாய் பறந்தச்சு. அதாவது நல்ல வார்த்தை பேச முடியும் போது பேசுங்க. காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை தயவு ஒரு ஆல்ரெடி ரொம்ப பெண்கள் நீங்க இன்னும் ரொம்ப ஆஷா அவங்க தவற மறுபடியும் மறுபடியும் நீங்க குத்தி காமிச்சு அவங்கள நீங்க மட்டப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அவங்க இன்னும் உடஞ்சு போயிடுவாங்க இல்லையா? அதே நேரத்துல ஒரு சாஃப்டான ஒரு ஆறுதலான வார்த்தை, ஏய் பரவாயில்லப்பா, இது வாழ்க்கையில எல்லாருக்குள்ளயும் நடக்கிற தவறு தான், பரவாயில்ல, நீ நம்பின போயிடுச்சு, அடுத்த ஸ்டெப்புக்கு வா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவங்கள மறுபடியும் ரீபில்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கைய சூப்பராக மாற்ற முடியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க நல்லவனா இருக்கணும்னு மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்க ரொம்ப ஜென்டலா இருக்கு கத்துக்கோங்க. நீங்க வெளியே செஞ்சுக்கிறீங்களா? நல்லது. ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் தயவு செஞ்சு உடைஞ்சு போயிடாதீங்க. யார்கிட்டயாவது பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பெயினை உங்களுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணுங்க. யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. உங்களை நம்புறவங்க கண்டிப்பா உங்களை சுத்தி இருப்பாங்க. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி ஃபிஃப்டின்னு சொன்னாங்க, ஒருவேளை உடஞ்சு போய் உங்க கூட இருக்கிற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க கொலீக்ஸா இருக்கலாம், உங்க ஃபேமிலியில யாராவது இருக்கலாம், அவங்க கிட்ட போய் பேசுங்க. வார்த்தைகள்ல உங்க ஸ்ட்ரென்த்தை கொடுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு. நம்ம என்னதான் சொன்னோம், நம்ம சிரிப்பு ரியலா இருக்கு. அதுக்காக நம்ம அப்பதான் நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். அப்படி இருந்தாதான் நம்ம வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில எது வந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, உடைஞ்சாலும் நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. பாத்தீங்களா?
அத மட்டும் யோசிச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு உங்கள பார்த்து நீங்களே நினைப்பீங்க, அன்னைக்கு நான் அவ்வளவு உடைஞ்சு போயிருந்தேனே! இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேனேன்னு உங்களுக்கே நீங்க எக்ஸாம்பிளா இருப்பீங்க. புரியுதா? இனிமே சந்தோஷமா இருங்க. கடந்து போனத கசப்பான விஷயங்கள், துரோகங்களா இருக்கட்டும், ஏமாற்றமா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அதெல்லாம் முடிஞ்சது முடிந்தாவே இருக்கட்டும். புதிய பாதையை பார்க்கணும். இன்னைக்கு இந்த நாளை எடுத்துக்கோங்க. புதிய பாதை, புதிய விஷயங்கள நல்ல 4 பேர்கிட்ட பேசி, மனசு விட்டு பேசி, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு உங்களுக்குள்ளே வச்சு உங்களையே அழுத்தப்படுத்தி உங்களையே காயப்படுத்தி நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு. கடவுள் உங்களுக்கு